மாவட்டத்தில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இன்னும் ஒரு சில தொகுதிகளில் மட்டும் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவுற்றாலும் கூட 6 மணிக்கு உள்ளாக வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் 5 மணி நிலவரம் இறுதியாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பின் அடிப்படையிலே 5 மணிக்கு 82% கூடுதலாக தமிழகத்திலே சராசரியாக வாக்குகள் பதிவாகி இருந்தது. அரியலூர் மாவட்டத்தில் 83% வாக்குகளும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 82% வாக்குகளும், சென்னை மாவட்டத்திலே 81% வாக்குகளும், கோவை மாவட்டத்தில் 82% வாக்குகளும் மாலை 5 மணி வரை பதிவாகி இருந்தது. கடலூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக வாக்குகள் பதிவாகி இருந்தன. அதன் அடிப்படையிலே 5 மணிக்கே கடலூர் மாவட்டத்தில் 81, தருமபுரி மாவட்டத்தில் அதிகபட்ச அளவாக 87% அளவும் வாக்குகள் பதிவாகி இருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்திலே 86% வாக்குகள் இன்று மாலை 5 மணி வரை பதிவாகி இருந்தது. ஈரோடு மாவட்டத்திலே தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இன்று மாலை 5 மணி வரை 87% வாக்குகள் பதிவாகி இருந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே 84% வாக்குகளும், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் 84ஆகவும், கன்னியாகுமரி மாவட்டத்திலே சற்று குறைவாக 73% வாக்குகளும் இன்று மாலை 5 மணி வரை பதிவாகி இருந்தது. கரூர் மாவட்டத்திலே மிக அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாகி இருந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 82% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் மதுரை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சற்று குறைவாக மாலை 5 மணி வரை வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்திலே 77% வாக்குகளும், மயிலாடுதுறை மாவட்டத்திலே 78% வாக்குகளும் 5 மணி வரை பதிவாகி இருந்தது. அதே நேரம் நாகை மாவட்டத்திலே 83% வாக்குகளும், நாமக்கல் மாவட்டத்திலே 87% வாக்குகளும், பெரம்பலூர் மாவட்டத்திலே 82% வாக்குகளும், புதுக்கோட்டை மாவட்டத்திலே 81% வாக்குகளும் பதிவாகி இருந்தன. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் சற்று குறைவாகவே வாக்குகள் 5 மணி வரை பதிவாகி இருந்தது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலே 74.4 வாக்குப்பதிவு சதவீதம் இருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 86%, சேலம் மாவட்டத்திலே 88% இன்று மாலை 5 மணி வரை வாக்குகள் பதிவாகி இருந்தன. தென்காசியில் 79, தஞ்சாவூரில் 78, நீலகிரியில் 75, தேனி மாவட்டத்திலே 78% என்று சற்று குறைவாக மற்ற மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுது வாக்குப்பதிவு பதிவாகி இருந்தது. திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களிலே 80% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருந்தன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று மாலை 5 மணி வரை 77% வாக்குகள் பதிவாகி இருந்தன. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே 82%,